ஓம் சாந்தி. B.K. சூரஷ் அவர்கள், மவுண்ட் அபு. பாபா நமக்கு இந்த தேகத்திலிருந்து விடுபடுவதற்காக மிக நல்ல டைரக்ஷன் கொடுத்துள்ளார். ஏனெனில் அஷரீரி ஆகுவதன் மூலம் நாம் மிக சக்திசாலியானவர்களாக ஆகின்றோம், பவித்திரமாகின்றோம், யோகயுக்தாக இருக்க முடியும், விதேகி ஸ்திதியை அடைய முடியும். அஷரீரி தன்மை, விதேகி நிலை, ஆத்ம அபிமானி ஸ்திதி, தேகி அபிமானி ஸ்திதி, இவற்றுக்குள் சிறு சிறு வித்தியாசங்கள் உள்ளது. அவற்றை அறிந்து கொள்வது மிக அவசியமாகும். அடிக்கடி பயிற்சி செய்வோம். இந்த தேகத்தை பார்த்து நான் இது அல்ல, புருவ மத்தியில் ஜொலிக்கக்கூடிய மணியாக இருக்கின்றேன், நான் இந்த தேகத்தில் பிரவேசித்துள்ளேன், தன்னை இந்த தேகத்திலிருந்து விடுபட்டவராக அனுபவம் செய்ய வேண்டும். இந்த தேகத்தினை ஆதாரமாக எடுத்து வந்துள்ளோம். இந்த உணர்விலிருந்து பாடிலெஸ் ஸ்டேஜ், அதாவது அஷரீரி ஆகுவதாகும். இதன் மூலம் நம்முடைய பல வீணான சங்கல்பங்கள் தானாகவே அழிந்து விடுகிறது. உள்ளம் என்ற ஆழ்ந்த அமைதியினை நோக்கி செல்கிறது. நாம் ஆழ்ந்த அமைதியின், பரந்தாமத்தின் இனிமையான அமைதியை அனுபவம் செய்ய முடியும். நாம் அதிக அளவில் இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் நாம் இந்த பயிற்சிக்கு பிறகு யோகம் செய்து செய்து நாம் ஆத்ம அபிமானி நிலையை அடைந்து விடுகின்றோம். ஆத்மாவினுடைய 7 குணங்களும் நமது வாழ்வில் நடைமுறையில் வர ஆரம்பித்து விடுகிறது. நாம் அதனுடைய சொரூபமாக ஆகிவிடுகின்றோம். உள்ளம் முழுமையாக நிர்மலமானதாக ஆகிவிடுகிறது. பாவனைகள் சிரேஷ்டமாகிவிடுகிறது. நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பமும் மகானாக, பவித்திரமானதாக ஆகிவிடுகிறது. நாம் அன்பினுடைய மூர்த்தியாகவே ஆகிவிடுவோம். அமைதியினுடைய பொக்கிஷம் நிறைந்தவராக, ஞான ஒளியில் பிரகாசிக்கக்கூடியவராக, முழுமையான சுகத்தை அனுபவம் செய்யக்கூடியவராக, பரந்தாமத்தின் பரமானந்தத்தின் அனுபவம் செய்யக்கூடியவராக ஆகிவிடுகின்றோம். விதேகி ஸ்திதி என்றால் அர்த்தம் யோகயுக்த ஸ்திதியாகும். இதனுடைய லட்சணங்கள் நாம் உபராமாக இருப்போம், பற்றற்றவராக இருப்போம், நியாரா பியாராவாக, பயமற்றவராக இருப்போம். மரண பயம் நீங்கிவிடும். எந்தவித பற்றும் இருக்காது. ஆசையிலிருந்து விடுபட்டவர் ஆகிவிடுவோம். தன்னுடைய ஆனந்தத்திலேயே மூழ்கி இருப்போம். அன்பு மற்றும் வைராகியத்தின் நடைமுறை உதாரணமாக இருப்போம். தேகி அபிமானி ஸ்திதியானது உலகிற்கு நன்மை செய்யக்கூடிய ஸ்திதியாகும். இதன் மூலம் நேச்சுரலாகவே நாம் ஆத்ம அபிமானி ஆகிவிடுவோம். நம்முடைய பார்வை ஆத்மாவின் பக்கம் மட்டுமே செல்லும். தேகத்தை பார்க்கும் பார்வை அழிந்துவிடும். இதனால் நாம் தேஜஸ்வி, ஜொலிக்கக்கூடிய, பிரகாசிக்கக்கூடிய மணியாக இந்த உலகில் ஜொலித்து கொண்டிருப்போம். நம்முடைய பிரகாசம் நாலாபுறமுள்ள இருளை போக்கிவிடும். நம்முடைய நெற்றியின் மூலம் ஜொலிக்கக்கூடிய ஜோதியின் காட்சி பக்தர்களுக்கு கிடைக்கும். எனவே நாம் நடந்தாலும் சுற்றினாலும் காரியங்கள் செய்தாலும் அஷரீரி ஆகுவதற்கான, ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான, விதேகி ஆகுவதற்கான உழைப்பு செய்ய வேண்டும். நான் ஆத்மா இந்த கண்களின் மூலம் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற இந்த பயிற்சி மிக அழகான பயிற்சியாகும். முழு நாளிலும் இடையிடையே 10 முறை இந்த பயிற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா கண்களின் மூலம் பார்த்து கொண்டிருக்கின்றேன், எழுதும் பொழுதும் நான் கண்களின் மூலம் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற பயிற்சியை சில நாட்கள் வரை செய்யுங்கள். பிறகு அது பழக்கமாகிவிடும். இந்த பயிற்சியின் மூலம் இந்த கண்கள் என்னுடைய ஜன்னல்கள். நான் பின்னால் அமர்ந்து கொண்டு காட்சிகளை இந்த ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவமாகும். வாருங்கள், இன்று முழு நாளும் சுகமான மனநிலையில் இருப்போம். மேலும் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வோம். ஏனென்றால் பகவானுடைய மகா வாக்கியம் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் கேளுங்கள். இன்று முழு நாளும் நான் அஷரீரி, நான் பரம பவித்ராத்மா, என்னிடமிருந்து பவித்திர கரணங்கள் வெளிப்பட்டு முழு சரீரத்திலும் மூளைக்கும் செல்கிறது. ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தையும் சீத்தளமாக்குகின்றது. மேலும் பிறரை பார்க்கும் பொழுது புருவ மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய மணியை பாருங்கள். ஓம் சாந்தி.